வணக்கம் நண்பர்களே. நீங்க எப்படி உங்க வீட்டுக்கார்ட்ட எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லுவீங்களா? ஒரு மனைவி தனது கணவன்ட எல்லாத்தையும் சொல்லணுமா? ஒரு உறவு முறிந்து போக எப்போதும் பொய்கள் மட்டும் காரணம் அல்ல, சில நேரத்துல தேவையில்லாத உண்மைகளும் கூட காரணமாகும். ஆமா, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க குடும்ப வாழ்க்கைய, உங்களுடைய எதிர்காலத்தை, ஏன் உங்களுடைய ஒட்டுமொத்த சுய மரியாதையே மாற்றி போடக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். ஒரு மனைவி தன் கணவனிடம் கட்டாயம் மறைக்க வேண்டிய அந்த 6 விஷயங்கள் என்னென்ன? இதைத்தான் இன்னைக்கு வீடியோவுல பார்க்க போறோம். என்னது, புருஷங்கிட்ட சொல்லக்கூடாத ரகசியமா? கணவன் மனைவினா அங்க ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது தானே? எல்லாத்தையும் ஓப்பனா பேசுறது தானே அன்பு. அப்படிதானே நாம எல்லாரும் இப்ப வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பா இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் பெண்கள், அவர்கிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன்னு ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையும் சரி, ஆண்களோட சைக்காலஜி சரி அப்படி இருக்கா? இல்ல. இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிற எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம். லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ்னு ஆரம்பத்துல உயிரே போகும் வரை ஒன்னா இருப்போம், நீ பாதி நான் பாதின்னு இன்ஸ்டா ரீல்ஸ் போடுற தம்பதிகள் அடுத்த சில மாசங்கள்ல இல்ல சில வருஷங்கள்ல கோர்ட் வாசல்ல டிவோர்ஸுக்காக நிக்கிறத பார்க்கிறோம். தினமும் வீட்டுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள், மனஸ்தாபங்கள் கடைசியில விவாகரத்து வரைக்கும் கொண்டு போய் விட்டுருது. ஏன் இந்த நிலைமை வருது? எங்க தப்பு நடக்குது? நான் என் கணவர் மேல உயிரையே வச்சிருக்கேன், என்கிட்ட எந்த ஒளிவு மறைவும் இல்ல, எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த புள்ளி தான் பல குடும்பங்கள் உடையறதுக்கான ஆரம்ப புள்ளியா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கணவன் மனைவி உறவு முறைக்கும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உறவு முறைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு கூட்டு குடும்பமா இருந்தாங்க, விட்டு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் தனி கொடுத்தனம். கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போறாங்க, 2 பேருக்குமே ஈகோ இருக்கு, 2 பேருக்குமே தனிப்பட்ட சுதந்திரம் தேவைப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எல்லாத்தையும் ஓப்பனா பேசணுங்கிற ஒரு தியரியை வச்சுக்கிட்டு பெண்கள் தங்களை அறியாமலே சில தவறுகளை பண்றாங்க. இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ ஆண்கள் ஆரம்பத்துல காதலிக்கும் போதோ அல்லது கல்யாணமான புதுசுலையோ மனைவி என்ன சொன்னாலும் ஆஹா ஓஹோன்னு கேட்பாங்க. உன் குடும்பம் என் குடும்பம், உன்னோட கடந்த காலம் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு தத்துவம் பேசுவாங்க. ஆனா அதே ஆண்களுக்கு வேலை பளு அதிகமாகும் போதோ இல்ல குடும்பத்துல ஒரு சின்ன பொருளாதார நெருக்கடி வரும்போதோ அவங்களோட மனநிலை அப்படியே மாறிடுது. அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பழைய ஈகோ வெளியே வரும். அந்த நேரத்துல மனைவி அன்பா சொன்ன பல விஷயங்கள் அவங்களுக்கு எதிரான ஆயுதமா மாறுது. இதனால இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் தான் உயிரா நினைச்ச கணவன்ட மட்டும் சொன்ன விஷயத்த வெளியவும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு அதிகம். இத இன்னும் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்க என் வாழ்க்கையில நான் நேர்ல பார்த்த எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணோட வாழ்க்கைய சொல்றேன். அவங்க பேரு கண்மணி. எங்க ஊர் தான், லவ் மேரேஜ். அவங்க கணவர் மேல அவ்வளவு அன்பு, அவ்வளவு காதல். கல்யாணம் ஆன புதுசுல கணவர்கிட்ட நாம எதையும் மறைக்க கூடாது, அதுதான் உண்மையான காதல், நாம ஓப்பனா இருந்தா அவரும் நம்ம கிட்ட ஓப்பனா இருப்பாருன்னு கண்மணி நம்புனாங்க. கண்மணியோட கடந்த காலத்துல ஒரு கசப்பான சம்பவம் நடந்துச்சு. ராஜேஷ்னு ஒரு பையன் ரொம்ப நல்லவ மாதிரி பேசுவான். கண்மணியோட கல்யாணத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது ராஜேஷ் கூட பழக்கம் ஏற்பட்டுச்சு. கண்மணி உண்மையா காதலிச்சாங்க, ஆனா அவன் அவளை ஏமாத்திட்டான். அந்த துயரத்துல இருந்து கண்மணி மீண்டு வரவே ரொம்ப நாளாச்சு. அது காதலோ இல்லையோ, ஆனா அவன் நல்லவன்னு நம்பி தன் மனசையும் குடும்ப பணத்தையும் கொடுத்து ஏமாந்து கடைசியில அந்த ஏமாற்றத்துல இருந்து மீண்டு வந்தாங்க. இது அவங்களோட கடந்த கால காயம். கல்யாணத்துக்கு அப்புறம் கண்மணி தன் கணவர்கிட்ட நம்ம லைஃப் பார்ட்னர், இவர்கிட்ட ஏன் மறைக்கணும் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா நம்பிக்கையா தன் கடந்த காலத்துல நடந்த அந்த ஏமாற்றத்தை பத்தி சொல்லிட்டாங்க. ஆரம்பத்துல அவங்க கணவரும் ரொம்ப முற்போக்கா பேசுறவர் மாதிரி, அதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை விடு, இப்போ நீ என் மனைவின்னு ஆறுதலா அன்பா தோள் கொடுத்தார். அப்பாடா, நமக்கு ஒரு நல்ல கணவர் கிடைச்சிருக்காருன்னு நிம்மதியா இருந்தாங்க. ஆனா கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் கழிச்சு அவங்களுக்குள்ள ஒரு சாதாரண குடும்ப விஷயத்துல ஒரு சின்ன சண்டை வருது. அப்போ அந்த கணவர் கோபத்தோட உச்சியில தன் சுயரூபத்தை காட்டி என்ன சொன்னார் தெரியுமா? அன்னைக்கு காலேஜ்ல அவன் கிட்ட ஏமாந்துட்டு வந்து நின்ன பாரு, அந்த புத்தி தான் உனக்கு இன்னமும் இருக்கு. அவன் உன்னை ஏமாத்தினதுல தப்பே இல்லை, உனக்கு எப்பவுமே நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வித்தியாசம் தெரியாது அப்படின்னு அவளோட கடந்த கால காயத்துல நெருப்பு அள்ளி கொட்டுற மாதிரி ஒரே வார்த்தையில குத்தி காட்டிட்டார். அன்னைக்கு கண்மணிக்கு ஏற்பட்ட அந்த வலி, அது அவங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்திடுச்சு.
நாம இவரை நம்ம உயிரா நம்பிதானே நம்மளோட பழைய ரகசியத்தை சொன்னோம். ஆனா இவரே அதை ஒரு ஆயுதமா எடுத்து நம்மளை குத்துறாரேன்னு அவங்க அப்படியே உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிட்டாங்க. அன்னைக்கு உடைஞ்ச அந்த பெண்ணோட மனசும் சுயமரியாதையும் இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்துல பழைய சந்தோஷத்தை கொண்டு வர முடியல. இன்னைக்கு அவங்க ஒன்னா வாழறாங்க, ஆனா மனசால ரொம்ப தூரமா ஒரு மெஷின் மாதிரி வாழறாங்க. இது கண்மணியோட கதை மட்டும் இல்ல, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு நம்பி தன் கணவர்கிட்ட எல்லாவற்றையும் கொட்டும் பல பெண்களோட வாழ்க்கையில நடக்கிற கசப்பான உண்மை. இப்போ உங்களுக்கு புரியுதா? அன்பு வேற, விவேகம் வேற. கணவன் மேல இருக்கிற அன்பால நம்ம பெண்கள் தங்களை அறியாமலே பேசுற சில விஷயங்கள் பிற்காலத்துல அவங்களுக்கே எதிரா மாறிடுது. அதனாலதான் 2500 வருஷங்களுக்கு முன்னாடியே உலகத்தோட மிகப்பெரிய ராஜதந்திரியான சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போனார். ஒரு பெண் தன் கணவனிடம் எந்த 6 விஷயங்களை ரகசியமா வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த குடும்பம் உடையாம இருக்கும், அவங்களோட சுயமரியாதையும் காப்பாற்றப்படும்னு சில வாழ்வியல் உத்திகளை சொல்லியிருக்கார். அவர் சொன்ன அந்த 6 விஷயங்களும் ஏதோ கணவனை ஏமாத்துறதுக்காக சொல்லப்பட்டவை கிடையாது. ஒரு பெண் தன் தற்காப்புக்காகவும் தன் குடும்பத்தின் நீண்டகால நிம்மதிக்காகவும் கையாள வேண்டிய மிக முக்கியமான ராஜதந்திரங்கள். அதுலயும் குறிப்பா நாம பார்க்க போற அந்த 3வது மற்றும் 5வது ரகசியம், அதை மட்டும் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தினமும் நம்ம வீடுகள்ல நடக்கிற 90% சண்டைகளுக்கு காரணமே அந்த 2 விஷயங்களை பெண்கள் ஓப்பனா பேசுறதுனாலதான். சரி, இந்த 6 விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்க போறேன். ஏன்னா எனக்கு உங்களுடைய கருத்து தான் ரொம்ப முக்கியம். ஒரு கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கவே கூடாதுன்னு நீங்க மனப்பூர்வமா நம்புறீங்களா? இல்ல நிஜ வாழ்க்கையில குடும்ப அமைதிக்கும் பெண்ணோட சுயமரியாதைக்கும் சில ரகசியங்கள் தேவைதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அவசரப்பட்டு சொல்லிட்டு இன்னைக்கு தினம் தினம் சித்திரவதையை அனுபவிக்கிறீங்களா? உங்களுடைய உண்மையான யதார்த்தமான கருத்தை இப்பவே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே போல இந்த வீடியோவோட எண்டுல இந்த 6 விஷயங்கள்ல எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப சரின்னு படுதுங்கிறதையும் நீங்க சொல்லணும். சரி, சாணக்கியர் சொன்ன ஒரு பெண் தன் கணவனிடம் ஒருபோதும் சொல்லக்கூடாத அந்த 6 ரகசியங்கள் என்னென்ன? வாங்க ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இதுல முதல் ரகசியமே பிறந்த வீட்டு ரகசியங்கள் தான். உங்க பிறந்த வீட்டு ரகசியங்கள், பெருமைகள், குடும்பத்தோட பலவீனங்கள் பற்றி சொல்லக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற பல பெண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய குணம் என்ன தெரியுமா? அவங்க ரொம்ப யதார்த்தமானவங்க, பாசக்காரங்க. கல்யாணமாகி ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே அந்த வீட்டையும் கணவரையும் தான் சொந்த வீடா, தான் உயிரா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இனிமே இவர் தான் நமக்கு எல்லாமே, இவர்கிட்ட நாம எதை மறைக்கிறது அப்படின்னு நினைச்சு தான் பிறந்த வீட்டுல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் ஓப்பனா கொட்ட ஆரம்பிப்பாங்க. அதாவது உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல இருக்கிற சண்டை, உங்க அண்ணன் தம்பிங்க ஒழுங்கா வேலைக்கு போகாம இருக்கிறது, உங்க குடும்பத்துல இருக்கிற கடன் பிரச்சனை, இல்ல உங்க சொந்தக்காரங்களுக்குள்ள இருக்கிற சொத்து தகராறு, ஏன் உங்க பிறந்த வீட்டுல யாருக்காவது இருக்கிற ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் வரைக்கும் அத்தனையையும் கணவர்கிட்ட சும்மா பேச்சு வாக்குல ஷேர் பண்ணுவாங்க. பெண்கள் நினைப்பாங்க நாம உண்மையா இருக்கோம், நம்ம குடும்ப கஷ்டத்தை நம்ம பார்ட்னர் கிட்ட சொல்றதுல என்ன தப்பு அப்படின்னு. ஆனா சாணக்கியர் இங்கதான் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை வைக்கிறார். அன்பு வேற, விவேகம் வேற. மனித மனம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது எப்படி மாறும்னு யாராலையும் கணிக்க முடியாது. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற அன்பும் காதலும் ஆயுசு முழுக்க ஒரே மாதிரி இருக்கும்னு கேரண்டி கொடுக்க முடியாது. இன்னைக்கு உங்க மேல இருக்கிற பாசத்தால நீங்க சொல்ற பிறந்த வீட்டு குறைகளை எல்லாம் உங்க கணவர் ஐயோ பாவமேன்னு கேட்கலாம், உங்களுக்கு ஆறுதலா தோள் கொடுக்கலாம். ஆனா நாளைக்கு உங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வரும்போதோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல 2 பேருக்கும் ஈகோ சண்டை வரும்போதோ, மனித புத்தி என்ன பண்ணும் தெரியுமா? அடுத்தவங்களை எப்படி வீழ்த்தலாம், அவங்களை எப்படி வார்த்தையால காயப்படுத்தலாம்னு தான் யோசிக்கும். அந்த நேரத்துல நீங்க அன்பா நம்பிக்கையா சொன்ன அதே பிறந்த வீட்டு பலவீனங்கள் உங்க கணவரோட கையில உங்களுக்கு எதிரான மிக கொடூரமான ஆயுதமா மாறும். உன் குடும்ப லட்சணம் தான் எனக்கு தெரியுமே, உங்க அண்ணன் லட்சணத்தை நீயே சொல்லியிருக்க, உங்க அம்மா அப்பா எப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும், உங்க வீட்டுல தான் ஒழுக்கமே இல்லையே, அப்புறம் நீ எப்படி ஒழுங்கா இருப்ப அப்படின்னு ஒரே வார்த்தையில சம்மட்டியால அடிச்ச மாதிரி உங்க முகத்துக்கு நேரா குத்தி காட்டுவாங்க. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு நீங்க படுற அந்த மனவலி அதை யாராலையும் தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா உங்க குடும்பத்தோட மானத்தை, மரியாதைய நீங்களே உங்க கைகளால உங்க கணவர்கிட்ட அடகு வச்ச மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களால உங்க கணவர் முன்னாடி நிமிர்ந்து நிக்க முடியாது. உங்க சுயமரியாதை அங்க டோட்டலா உடைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம
உங்களை அறியாமலேயே உங்க கணவரோட மனசுல உங்க பிறந்த வீட்டு மனிதர்கள் மீதான ஒரு மரியாதை குறைஞ்சிடும். உங்க பெற்றோரையும் உடன் பிறந்தவர்களையும் அவர் மதிக்க மாட்டார். அவங்கள ஒரு ஏளன பார்வையோட தான் பார்ப்பார். ஏன்னா அவங்களோட பலவீனங்களை நீங்களே அவருக்கு தெளிவா சொல்லி கொடுத்துட்டீங்களே. அதனாலதான் சாணக்கியர் சொல்றார், உங்க பிறந்த வீட்டுல என்னதான் சண்டையோ நஷ்டமோ அவமானமோ நடந்திருந்தாலும் அதை உங்க வீட்டு வாசலோட நிறுத்திக்கோங்க. புகுந்த வீட்டுக்குள்ள குறிப்பா உங்க கணவர்கிட்டயோ மாமியார்கிட்டயோ அதை ஒருபோதும் கொண்டு வராதீங்க. உங்க பிறந்த வீடு எப்பவுமே உங்க கணவர் முன்னாடி ஒரு கெத்தான மரியாதையான இடத்துல மட்டும்தான் இருக்கணும். அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்க குடும்ப அமைதிக்கும். அடுத்தது இரண்டாவது, ரகசிய சேமிப்பு. ஒரு பெண் தனக்கென்று தனியாக கணவனுக்கே தெரியாமல் சேர்த்து வைக்கக்கூடிய அவசரகால பணம். இத சொன்ன உடனே இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் திங்கிங் தம்பதிகளுக்குள்ள ஒரு பெரிய விவாதம் வரலாம். என்னங்க இது, கணவன் சம்பாதிச்சு மனைவி கிட்ட கொடுக்கறான், இல்ல மனைவி சம்பாதிச்சு கணவன் கிட்ட கொடுக்கறா, ரெண்டு பேரும் சேர்ந்து தானே குடும்பத்தை நடத்துறாங்க, இதுல என்ன ரகசிய சேமிப்பு வேண்டி இருக்கு, இது ஒருத்தர் ஏமாற்ற மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா சாணக்கியர் இங்க பேசுறது ஏமாற்று வேலை கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்தோட தற்காப்பு பாதுகாப்பு வளையம். நம்ம ஊர்ல முன்னாடி எல்லாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு, நீங்க கவனிச்சிருப்பீங்க. நம்ம அம்மாக்கள் பாட்டிமார்கள்லாம் அவங்க கிட்ட இருக்கிற புடவை முந்தானையில, அஞ்சரை பெட்டியில, அரிசி பானைக்குள்ளன்னு ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வைப்பாங்க. அந்த பணம் அவங்க சொந்த செலவுக்காகவோ ஆடம்பரத்துக்காகவோ கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் குடும்பத்துல திடீர்னு ஒரு மருத்துவ அவசரம் வரும்போதோ, இல்ல கணவரோட வேலைக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரும்போதோ, இல்ல வீட்டுக்குள்ள யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய பண நெருக்கடி வரும்போதோ, வேற எங்கேயும் கடன் வாங்க முடியாம எல்லா கதவும் அடைஞ்சு நிற்கும் பாருங்க. அந்த நிமிஷத்துல நம்ம அம்மாக்கள் மெதுவா போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து கணவர் கையில கொடுப்பாங்க. அன்னைக்கு அந்த பணம் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அந்த புருஷனோட மானத்தையும் காப்பாத்துற ஒரு கவசமா நிற்கும். இதத்தான் சாணக்கியர் அன்னைக்கே ராஜதந்திரமா சொன்னார். ஒரு பெண்ணோட ரகசிய சேமிப்புங்கிறது அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பு மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துக்கான அவசர கால நிதி. சரி, இதை ஏன் கணவர்கிட்ட மறைக்கணும், அவர்கிட்டயே சொல்லிட்டு சேர்க்கலாமேன்னு தோணலாம். அதுக்கு ரெண்டு முக்கியமான யதார்த்தமான காரணங்கள் இருக்கு. முதலாவது காரணம் ஆண்களோட இயல்பு. ஒரு கணவனுக்கு தான் மனைவி கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை ரகசியமா இருக்கு, அதாவது அவசரத்துக்கு பேக்கப் இருக்குன்னு தெரிஞ்சா அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ள ஒரு மெத்தன போக்கு, ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். நாம கொஞ்சம் கம்மியா உழைச்சாலும் பரவாயில்ல, கடனை வடனை வாங்கினாலும் பரவாயில்ல, அவகிட்ட தான் பணம் இருக்கே பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலாட்சியம் வந்துடும். ஒரு ஆண் எப்ப முழு உத்வேகத்தோட ஓடுவான்னா அவனுக்கு பின்னாடி எந்த பின்னணியும் இல்ல, நாம தான் ஓடி உழைச்சு குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறப்ப மட்டும்தான் அவனோட உழைப்பு முழுமையா இருக்கும். அந்த உழைப்பை கெடுக்காம இருக்கத்தான் இந்த சேமிப்பை ரகசியமா வைக்கணும். இரண்டாவது யதார்த்தமான விஷயம், அனாவசிய செலவுகள். கணவனுக்கு தான் மனைவி கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சா அவரோட சொந்தக்காரங்களுக்கோ இல்ல நண்பர்களுக்கோ கடன் கொடுக்கிறது, இல்ல தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை இஎம்ஐல வாங்குறதுன்னு அந்த பணத்தை எப்படியாவது செலவு பண்ணிடணும்னு தான் தோணும். வீட்டுல தான் பணம் சும்மா இருக்கே, அப்புறம் ஏன் நாம கஷ்டப்படணும்னு நினைச்சு அதை அழிச்சிடுவாங்க. ஆனா நிஜமாவே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அந்த பணம் அங்கே இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பு வேற, பணத்தை கையாள்ற விவேகம் வேற. ஒரு பெண் தான் கணவனுக்கே தெரியாம பணத்தை சேர்த்து வைக்கிறான்னா அது சுயநலம் கிடையாது, அதுதான் உச்சகட்ட பொதுநலம். ஏன்னா அந்த பணம் என்னைக்காவது ஒரு நாள் அவரோட கஷ்ட காலத்துல அவரோட கைகளை பலப்படுத்த தான் போகுது. அதனால பெண்களே, உங்க கணவர் உங்களுக்கு கொடுக்கிற வீட்டு செலவு பணத்துல இருந்தோ, இல்ல நீங்களே வேலைக்கு போறவங்களா இருந்தா உங்க சம்பளத்துல இருந்தோ ஒரு குறிப்பிட்ட தொகையை அவசர காலத்துக்காக யாருக்கும் தெரியாம ரகசியமா சேர்த்து வைங்க. அந்த பணம் உங்க அக்கவுண்ட்ல இருக்கிறதோ இல்ல உங்க கைகள்ல இருக்கிறதோ உங்க கணவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இறுதி நிமிடம், அதாவது வேற வழியே இல்லைங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வர்ற வரைக்கும் அதை ரகசியமா வச்சுக்கிறது தான் உங்க குடும்பத்தோட நிம்மதிக்கும் அந்த புருஷனோட எதிர்காலத்துக்கும் சாணக்கியர் காட்டும் புத்திசாலித்தனமான வழி. அடுத்து மூணாவது ரகசியம், தினசரி வீட்டு பூசல்கள் மற்றும் சிநேகிதிகளின் புரணி. இது இன்னைக்கு இருக்கிற 90% வீடுகள்ல தினமும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை.
கணவன் காலையில 9 மணிக்கு கிளம்பி வேலைக்கு போறான். ஆபீஸ்ல இருக்கிற டார்கெட் பிரஷர், மேனேஜரோட கத்துற சத்தம், பிசினஸ்ல இருக்கிற நஷ்டம், டிராபிக், இப்படி அத்தனை டென்ஷனையும் மண்டையில ஏத்திக்கிட்டு அப்பாடா வீட்டுக்கு போனா நிம்மதியா இருக்கலாம், நம்ம மனைவி கூட 4 வார்த்தை சந்தோஷமா பேசலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் சாயங்காலம் வீட்டுக்குள்ள நுழைவான். ஆனா அவன் வீட்டுக்குள்ள காலை வச்ச உடனே நம்ம பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நாள் முழுக்க அவங்க மனசுக்குள்ள சேர்த்து வச்ச அத்தனை சின்ன சின்ன புலம்பல்களையும் கோபங்களையும் கணவர் மேல கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க அம்மா போன் பண்ணி என்ன பேசினாங்க தெரியுமா? நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எப்படி குப்பைய கொட்டுறாங்க பாத்தீங்களா? என் ஃப்ரெண்டு சுஜாதா அவ புருஷன் கூட இன்னைக்கு தியேட்டருக்கு போயிருக்கா, அவங்க புதுசா கார் வாங்குறாங்களாம் அப்படின்னு உலகத்துல இருக்கிற அத்தனை கதைகளையும் புரணிகளையும் காசிப் பேச ஆரம்பிப்பாங்க. பெண்கள் நினைப்பாங்க, நான் நாள் முழுக்க வீட்டுக்குள்ளேயே இருக்கேன், இல்ல நானும் வேலைக்கு போயிட்டு டயர்டா வர்றேன், என் கணவர்கிட்ட தானே என் மனசுல இருக்கிறத பேச முடியும் அப்படின்னு. உங்க பக்கம் இருக்கிற நியாயம் புரியுது. ஆனா ஆண்களோட சைக்காலஜி எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்களோட மூளை எப்பவுமே ஒரு பிரச்சனை தீர்க்கும் மிஷின் மாதிரி தான் யோசிக்கும். நீங்க ஒரு விஷயத்த சொன்னா, ஓ இதுக்கு நாம என்ன தீர்வு சொல்லணும் அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. ஆனா நீங்க சொல்ற இந்த தினசரி புரணிகளுக்கும் சின்ன சின்ன சண்டைகளுக்கும் அவங்களால எந்த தீர்வும் கொடுக்க முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்பமான விஷயமா தோணும். நாள் முழுக்க வெளியில பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர்ற ஒரு ஆணுக்கு இந்த தினசரி வீட்டு புலம்பல்களும் மற்றவர்களை பற்றிய புரணிகளும் கேட்கும் போது அவனுக்குள்ள இருக்கிற மன அழுத்தம் இன்னும் அதிகமாகும். என்னடா இது, வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்லையே, எப்ப பார்த்தாலும் இவ யாரையாவது பத்தி தப்பா பேசிக்கிட்டே இருக்காளே, இல்ல புலம்பிக்கிட்டே இருக்காளே அப்படின்ற ஒரு சலிப்பு அவனுக்குள்ள வந்துடும். இது காலப்போக்குல என்ன ஆகும் தெரியுமா? உங்க கணவருக்கு உங்க மேல இருக்கிற சுவாரஸ்யமே குறைஞ்சிடும். நீங்க உண்மையிலேயே ஒரு முக்கியமான விஷயத்த பேச கூப்பிட்டா கூட, ஆஹா இவ மறுபடியும் ஏதோ புலம்பதான் கூப்பிடுறா அப்படின்னு நினைச்சு உங்க பேச்சை தவிர்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட பேசுற நேரத்தை குறைச்சிக்கிட்டு மொபைல் பார்க்கவோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகவோ பழகிடுவாங்க. அதனாலதான் சாணக்கியர் அன்னைக்கே சொன்னார், ஒரு விவேகமான பெண் தான் வீட்டுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன சண்டைகளையும் வெளியில இருக்கிற தோழிகளோட அரட்டைகளையும் கணவரோட காதுக்கு கொண்டு போக கூடாது. கணவன் வீட்டுக்கு வரும்போது அந்த இடம் எப்பவுமே ஒரு நிம்மதியான பாசிட்டிவான இடமா இருக்கணுமே தவிர ஒரு பஞ்சாயத்து பண்ற இடமா மாறிடக்கூடாது. மற்றவர்களை பற்றிய தேவையில்லாத புரணிகளை தவிர்த்துட்டு உங்க 2 பேரோட வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை பேசுங்க. அதுதான் உங்க வார்த்தைக்கு அவரிடம் மரியாதையை கூட்டும். அடுத்து 4வது ரகசியம், நெருங்கிய தோழிகளுடன் பகிரும் சில ரகசியங்கள். இது இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ பெண்கள் தங்களையே அறியாமலே பண்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்தான தப்பு. அதனாலதான் சாணக்கியர் இதை ரொம்ப ஆழமா எச்சரிக்கிறார். உங்க நெருங்கிய தோழிகள் உங்ககிட்ட ஷேர் பண்ணின சில ரகசியங்களை, அவங்களோட தனிப்பட்ட குடும்ப கதைகளை உங்க கணவர்கிட்ட ஒருபோதும் பேசக்கூடாது. பெண்களுக்கு எப்பவுமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க தன் குடும்பத்துல நடக்கிற ஏதோ ஒரு ரகசியத்தையோ, இல்ல அவங்க கணவரோட பலவீனத்தையோ, இல்ல அவங்க வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு தப்பான விஷயத்தையோ, அவங்களோட அந்தரங்க வாழ்க்கையோ உங்ககிட்ட ரொம்ப நம்பிக்கையா ஒரு தோழியா பகிர்ந்திருப்பாங்க. ஆனா நம்ம பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே இன்னைக்கு என் ஃப்ரெண்டு அவ புருஷனை பத்தி என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு அந்த தோழியோட அத்தனை அந்தரங்க ரகசியங்களையும் தன் கணவர்கிட்ட சும்மா ஒரு பேச்சுக்கு கொட்டிடுவாங்க. பெண்கள் நினைப்பாங்க, அவ என் ஃப்ரெண்டு, இவர் என் புருஷன், இவர்கிட்ட சொல்றதுனால அவளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு. ஆனா சாணக்கியர் இங்கதான் ஆண்களோட சைக்காலஜியை உடைக்கிறார். நீங்க உங்க தோழியோட ரகசியங்களை ஓப்பனா சொல்லும் போது உங்க கணவரோட மனசுல 3 விதமான எண்ணங்கள் ஓடும். முதலாவது, தன் தோழிக்கே உண்மையா இல்லாத இவ நாளைக்கு நம்ம குடும்ப ரகசியத்தையும் இப்படித்தான் வெளியில யாருக்கிட்டையாவது கொட்டுவாளோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவரோட அடிமனசுல வந்துடும். உங்க மேல இருக்கிற நம்பகத்தன்மை அன்னைக்கே குறைய தொடங்கிடும். 2வது விஷயம், ஆண்கள் எப்போதுமே பெண்களை ஒப்பிட்டு பார்க்கிற குணம் கொண்டவங்க. நாளைக்கு உங்க தோழி உங்க வீட்டுக்கு வரும்போதோ இல்ல அவங்கள வெளியில பார்க்கும் போதோ உங்க கணவரோட பார்வையில அவங்க மேல இருக்கிற மரியாதை டோட்டலா போயிடும். அவங்கள ஒரு மலிவான பார்வையோட தான் பார்ப்பார். 3வது விஷயம், பொதுவா கணவர் மனைவியோட தோழிங்கிறதுனால வாங்க வாங்க அப்படியே போயிடுவாங்க. ஆனா உங்க தோழியோட அந்தரங்க விஷயத்தை இவரிடம் சொல்லும் போது அவர் ரொம்ப சகஜமா பழக ஆரம்பிப்பாங்க.
உங்க தோழியோட அந்தரங்க விஷயத்துல நுழைய நீங்களே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர மாதிரி. இது உங்க குடும்பத்தையே ஆட்டம் கண்டுவிடும். சில நேரங்கள்ல உங்களுக்குள் சண்டை வரும்போது உன் தோழியே அப்படிப்பட்டவதான், அவ கூட சுத்துற நீ மட்டும் எப்படி ஒழுங்கா இருப்ப அப்படின்னு உங்க தோழியோட பலவீனத்தை வச்சு உங்களையும் சேர்த்து அசிங்கப்படுத்துவார். தோழி உங்களை நம்பி சொன்ன ரகசியம், அதை உங்க கணவர்கிட்ட சொல்லி உங்க நம்பகத்தன்மையையும் இழந்து உங்க தோழியோட மரியாதையையும் கெடுத்து கடைசியில உங்க வாழ்க்கைக்கே அது வினையா முடிஞ்சிடும். அதனால ஒரு பெண்ணோட ரகசியம் இன்னொரு பெண்ணோட மனசுக்குள்ளேயே புதைந்து போகணுமே தவிர கணவனா இருந்தாலும் சரி அதை அவங்க காதுக்கு கொண்டு போகவே கூடாது. அடுத்ததா 5வது விஷயம், தனது முழுமையான திறமை மற்றும் திட்டங்கள். இது இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ சுய சிந்தனை உள்ள பெண்கள் பண்ற ஒரு மிகப்பெரிய தவறு. சாணக்கியர் இதை ரொம்ப தீர்க்கமா சொல்றார். உங்களோட முழுமையான திறமை மற்றும் உங்களுடைய எதிர்கால லட்சிய திட்டங்கள், இதை நீங்க முழுசா செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கணவர்கிட்ட ஓப்பனா விவரிக்க கூடாது. இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எவ்வளவோ படிக்கிறாங்க, சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பெண்களா இருந்தா கூட அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தனித்திறமை இருக்கும். ஒரு டெய்லரிங் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கலாம், ஒரு யூடியூப் சேனல் தொடங்கணும்னு நினைக்கலாம், இல்ல ஒரு ஆன்லைன் பிசினஸ் பண்ணலாம், சுய தொழில் செய்யலாம்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய கனவை வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திட்டத்தை இன்னும் அவங்க முழுசா ஆரம்பிச்சிருக்கவே மாட்டாங்க. அதுக்கான ஒரு சின்ன அடியை கூட எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த திட்டம் எப்படி இருக்க போகுது, அதுல எவ்வளவு லாபம் வரப்போகுது, தான் என்னவெல்லாம் சாதிக்க போறேன்னு அத்தனையையும் கணவர்கிட்ட நைட்டு படுக்கும் போதோ இல்ல சும்மா பேசும்போதோ ஆர்வ கோளாறுல கொட்டிடுவாங்க. பெண்கள் நினைப்பாங்க, என் கணவர்கிட்ட சொன்னா அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, ஐடியா கொடுப்பாரு அப்படின்னு. ஆனா சாணக்கியால் இங்கதான் ஒரு ராஜதந்திர உண்மையை உடைக்கிறார். மனித இயல்பு எப்படின்னா, நாம ஒரு செயலை செஞ்சு முடிச்சுட்டு ஜெயிச்சு காட்டும் போது வர்ற மதிப்பை விட அதை செய்ய போறேன்னு முன்கூட்டியே சொல்லும் போது அதை சுத்தி இருக்கிறவங்க பாசிட்டிவா எடுத்துக்கிறத விட நெகட்டிவா எடுத்துக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அது உங்க கணவரா இருந்தாலும் சரி. நீங்க உங்க ஐடியாவை சொன்ன உடனே பெரும்பாலான ஆண்கள் அதை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? உனக்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகாது, இதுக்கு எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ற, உன்னால இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது, பேசாம இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா ஒரே வார்த்தையில உங்க கனவை நிராகரிச்சிருவாங்க. அவங்க வேணும்னே உங்களை காயப்படுத்தணும்னு அப்படி சொல்லல. அவங்களோட யதார்த்தமான ஆண்களுக்கே உரிய அந்த பொதுவான சிந்தனை அப்படி. ஆனா அந்த ஒரு நெகட்டிவ் விமர்சனம் இருக்கு பாருங்க, அது உங்க மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை தன்னம்பிக்கையையும் அந்த செயலை செய்யணும்னு உங்களுக்குள்ள இருந்த அந்த வெறியையும் உத்வேகத்தையும் ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிரும். அவரே வேணான்னு சொல்லிட்டாரே, அப்ப நம்மளால முடியாதோ அப்படின்னு நீங்க முடங்கி போயிடுவீங்க. அதனாலதான் சாணக்கியர் சொல்றார், உங்க திறமையையும் திட்டத்தையும் பேச்சில காட்டாதீங்க, செயல்ல காட்டுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா, யாருக்கும் தெரியாம ரகசியமா அதுக்கான வேலைகளை தொடங்குங்க. அதுல ஒரு சின்ன வெற்றியையாவது நீங்க அடைஞ்சதுக்கு அப்புறமா அதை உங்க கணவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துங்க. அன்னைக்கு உங்க கணவர் உங்களை ஒரு சாதாரண மனைவியா பார்க்க மாட்டார், ஒரு சாதனையாளரா, தனக்கு நிகரான ஒரு தகுதியுள்ள பெண்ணா மதிப்போட பார்ப்பார். உங்க லட்சியங்கள் ஜெயிக்கணும்னா அது ஜெயிக்கிற வரைக்கும் அது உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். கணவர்கிட்ட கூட அதை ரகசியமா வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ நாம கடைசி மற்றும் மிக முக்கியமான 6வது விஷயத்துக்கு வந்துட்டோம். அதுதான் கணவனின் குடும்பத்தார் மீதான சிறு அதிருப்திகள். இதுவரைக்கும் சொன்னதுலயே இதுதான் மிக மிக முக்கியமானது. இந்த விஷயத்தை மறைச்சாலே குடும்பத்துல பாதி சண்டை வராது. இதை தெரிஞ்சுக்காம மத்த 5 விஷயங்களை நீங்க ரகசியமா வச்சிருந்தா கூட உங்க குடும்ப நிம்மதி நிலைக்காது. ஏன்? சாணக்கியர் இது அவ்வளவு அழுத்தமா சொல்றார். கணவனின் குடும்பத்தார் மீதான சிறு அதிருப்திகள், அதாவது புகுந்த வீட்டு மனிதர்களை பற்றிய புலம்பல்கள். கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்குள்ள புலற எந்த ஒரு பெண்ணுக்கும் ஆரம்பத்துல அங்க இருக்கிற சூழல், அங்க இருக்கிற மனிதர்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே புதுசா இருக்கும். மாமியார் பேசுற ஏதோ ஒரு வார்த்தை காயப்படுத்தலாம், நாத்தனார் பண்ற ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காம போகலாம், இல்ல மாமனார் உங்களை நடத்தின விதம் உங்களுக்குள்ள ஒரு சின்ன கோபத்தை ஏற்படுத்தலாம். இதெல்லாம் ஒரு சாதாரண குடும்பத்துல நடக்கிற மிக யதார்த்தமான விஷயங்கள் தான். ஆனா நம்ம பெண்கள் பண்ற தப்பு என்ன தெரியுமா? இந்த சின்ன சின்ன கோபங்களையும் மனஸ்தாபங்களையும் அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நைட்டு கணவர் தனியா வர்றப்போ அவர்கிட்ட அத்தனையும் கொட்டுவாங்க. உங்க அம்மா என்னை இன்னைக்கு அப்படி பேசினாங்க, உங்க சிஸ்டர் ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி பண்றாங்க, உங்க வீட்டுல யாருக்குமே என் மேல அக்கறையே இல்லை அப்படின்னு புகுந்த வீட்டு மனிதர்களை பத்தி கணவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க.
பெண்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அவர் என் புருஷன், எனக்காக அவர் சப்போர்ட் பண்ணணும், அவங்க கிட்ட போய் நியாயம் கேட்கணும், எனக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா சாணக்கியர் இங்க தான் ஆண்களோட ஆகச்சிறந்த ஒரு சென்டிமெண்ட் சைக்காலஜியை உடைக்கிறார். உலகத்துல இருக்கிற எந்த ஒரு ஆணுக்கும் அவனோட பெற்றோர், அவனோட உடன் பிறந்தவர்கள் மேல ஒரு ஆழமான பாசம் இருக்கும். அவன் எவ்வளவுதான் காதலிச்சிருந்தாலும், கல்யாணம் பண்ணி உயிரா வச்சிருந்தாலும், அவனோட ரத்த பந்தங்களை, அவனோட குடும்பத்தார ஒரு வெளியாள், அதாவது கல்யாணமாகி வந்த மனைவி குறை சொல்றதையோ அல்லது தப்பா பேசுறதையோ அவனோட ஆணவத்தாலையும் அவனோட மனசாலையும் முழுமையா ஏத்துக்கவே முடியாது. நீங்க ஆரம்பத்துல சொல்லும்போது உங்க மேல இருக்கிற பாசத்துக்காக சரி விடு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அமைதியா போவான். ஆனா இதையே நீங்க ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டு தினமும் அவனோட குடும்பத்தார பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவனுக்குள்ள இருக்கிற புருஷன் செத்து போயிடுவான், அவனுக்குள்ள இருக்கிற மகன் வெளியே வந்துடுவான். எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவை பத்தியே தப்பா பேசுறது தான் உன் வேலையா? அவங்க உன்னை விட வயசுல பெரியவங்க, அவங்க அப்படிதான் பேசுவாங்க, நீ தான் சகிச்சுட்டு போகணும், உனக்கு தான் எங்க குடும்பத்தை பிடிக்கலையே அப்படின்னு அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிப்பான். இது காலப்போக்குல உங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய ஈகோ சண்டையா மாறி, உனக்கு என் குடும்பத்தை பிடிக்கலன்னா நீ உங்க வீட்டுக்கே போயிடுன்னு சொல்ற அளவுக்கு நிலைமை மோசமாகிடும். ஒரு ஆணுக்கு அந்த சூழ்நிலை தான் அவனோட வீடே நரகமா மாறும். யோசிச்சு பாருங்க, புகுந்த வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன சண்டைகளை நீங்க உங்க கணவர்கிட்ட கொண்டு போகும்போது அது அந்த மனிதர்களுக்கும் உங்களுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளியை இன்னும் அதிகமாக்குமே தவிர குறைக்காது. உங்க கணவர் முன்னாடி நீங்க அவரோட குடும்பத்தை மதிக்கிற ஒரு பெண்ணா இருக்கணுமே தவிர அவங்கள எப்பவும் குறை சொல்ற ஒரு பெண்ணா இருக்கக்கூடாது. அதனாலதான் சாணக்கியர் சொல்றார், புகுந்த வீட்டுல ஏதேனும் மனஸ்தாபம் இருந்தா அதை உங்க புத்திசாலித்தனத்தால, உங்களோட அன்பால அவங்க கிட்டயே பேசி சரி பண்ணிக்கணுமே தவிர கணவரை நடுவுல இழுத்து விட்டு ஒரு பஞ்சாயத்து கூட்டக்கூடாது. கணவன் எப்பவுமே உங்க 2 பேருக்கும் நடுவுல நிம்மதியா இருக்கணுமே தவிர அம்மாவுக்கும் மனைவிக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஒரு கைதியா மாறிடக்கூடாது. அதை ரகசியமா கையாள்றது தான் ஒரு பெண்ணோட ஆகச்சிறந்த ராஜதந்திரம். இப்போ நாம வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த 6 ரகசியங்களையும் உங்களுக்கு சுருக்கமா ஞாபகப்படுத்துறேன். முதல் விஷயம், பிறந்த வீட்டு ரகசியங்கள். உங்க குடும்பத்தோட பலவீனங்களை ஒருபோதும் கணவர்கிட்ட ஆயுதமா கொடுத்துறாதீங்க. இரண்டாவது விஷயம், ரகசிய சேமிப்பு. அது உங்க சுயநலம் இல்ல, குடும்பத்தை காக்கும் அவசர கால கவசம். மூன்றாவது விஷயம், தினசரி பூசல்கள். வீட்டுக்கு வர்ற கணவனுக்கு நிம்மதியை கொடுங்க, புரணிகளை கொடுத்து எரிச்சல் ஊட்டாதீங்க. நான்காவது விஷயம், நெருங்கிய தோழிகளுடன் பகிரும் ரகசியங்கள். இது உங்க வாழ்க்கையே கெடுத்துடும். ஐந்தாவது விஷயம், முழுமையான திட்டங்கள். உங்க லட்சியங்களை செயல்ல காட்டுங்க, பேச்சுல காட்டி ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய விடாதீங்க. ஆறாவது விஷயம், கணவனின் குடும்பத்தார் மீதான அதிருப்தி. புகுந்த வீட்டு சண்டையில புருஷனை இழுக்காதீங்க, அவரால தன் ரத்த பந்தங்களை விட்டு கொடுக்க முடியாது. சரி, கடைசி உண்மை கதை ஒண்ணு சொல்றேன். இதை கேட்கும்போது உங்க நெஞ்சே பதறும். ஆனா இத சொன்னா மட்டும்தான் சாணக்கியர் ஏன் இவ்வளவு கண்டிப்பா சில விஷயங்களை மறைக்க சொன்னார்னு உங்களுக்கு புரியும். நம்ம சப்ஸ்கிரைபரோட கதை தான். அவங்க பேர் கவிதா. மிடில் கிளாஸ்ல வளர்ந்த ஒரு பொண்ணு. கல்யாணமாகி புதுசுல புகுந்த வீட்டுக்கு வந்தப்போ அங்க இருக்கிற மாமியாருக்கும் இவங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருது. மாமியார் குத்தி காட்டுறது, நாத்தனார் பேசுறது, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஏதேதோ புரணி பேசுறதுன்னு கவிதாவுக்கு பெரிய மன உளைச்சல். கவிதா என்ன பண்ணினாங்கன்னா, நாள் முழுக்க வீட்டுல நடக்கிற இந்த மாமியார் மருமகள் சண்டையையும் பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுற அத்தனை புரணிகளையும் நைட்டு கணவர் டயர்டா வேலை முடிஞ்சு வரும்போது அவர்கிட்ட கம்ப்ளைண்டா கொட்ட ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல அந்த புருஷனும் சரி விடு நான் பேசிக்கிறேன்னு அமைதியா இருந்தான். ஆனா தினமும் வீட்டுக்கு வந்தா இதே மாமியார் சண்டை, இதே அக்கம் பக்கத்து புரணிகள், இதே புலம்பல்கள்னு கேட்கவும் அந்த புருஷனுக்கு பெரிய சலிப்பும் அலட்சியமும் வந்துடுச்சு. கவிதா பேச வந்தாலே எப்ப பார்த்தாலும் இதே புலம்பல் தானா, உனக்கு வேற வேலையே இல்லையான்னு முகத்தை மூடிக்கிட்டு போறது, மொபைல் பாக்குறதுன்னு கணவன் அலட்சியம் காட்ட தொடங்கினான். இந்த அலட்சியம் கவிதாவுக்கு இன்னும் கோபத்தை அதிகமாக்குச்சு. என் புருஷன் எனக்காக பேச மாட்டேங்கிறானேன்னு இன்னும் அதிகமா மாமியாரை பத்தி கணவர்கிட்ட சண்டை போட்டாங்க. கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா? அந்த புருஷனுக்கு தன் மனைவி மேல இருந்த சுவாரஸ்யமே போய் இவ எப்பவும் எங்க அம்மாவை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு டாக்ஸிக்னு முடிவுக்கு வந்துட்டான். ஒரு நாள் சண்டை பெருசாகி, என் அம்மாவை எதிர்த்து பேசுற, உன் கூட எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கலன்னு சொல்லி கவிதாவை விவாகரத்து பண்ற அளவுக்கு கோர்ட் வாசல்ல கொண்டு போய் நிறுத்திட்டான். அந்த கவிதா இன்னைக்கு தன் சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு, நாம ஏதோ மனசு தாங்காம நம்ம புருஷன்கிட்ட தானே புலம்பணும்,
ஆனா அதுவே நம்ம குடும்பத்தை உடைச்சு நம்மள விவாகரத்து வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திடுச்சேன்னு தினமும் கண்ணீர் வெடிச்சிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கவிதா பண்ணின தப்பு என்ன? திருடவோ துரோகம் பண்ணவோ இல்லையே. வீட்ல நடந்த சின்ன சின்ன சண்டைகளையும் புரணிகளையும் கணவன் கிட்ட கொண்டு போய் அவரோட ரத்த பந்தத்தை அவரிடமே குறை சொன்னது தானே. அவங்க அதை தன் புத்திசாலித்தனத்தால சாணக்கியர் சொன்னது போல ரகசியமா கையாண்டு கணவனுக்கு ஒரு நிம்மதியான சூழலை கொடுத்திருந்தா இன்னைக்கு அந்த குடும்பம் விவாகரத்து வரைக்கும் போயிருக்காது. அந்த பெண் அழுதுகிட்டும் இருக்க மாட்டாங்க. பெண்களே, அன்பு வேற, விவேகம் வேற. உங்க கணவர் மேல நீங்க உயிரையே வச்சிருங்க, தப்பில்ல. ஆனா உங்களுடைய சுயமரியாதையையும் உங்க குடும்ப அமைதியையும் உங்க கைகளாலேயே உடைச்சிடாதீங்க. சில அன்றாட பிரச்சனைகளை உங்களுக்குள்ளேயே பக்குவமா கையாளுங்க. அதுதான் உங்க வாழ்க்கையையும் உங்க குடும்ப நிம்மதியையும் காப்பாத்தும். இந்த கதையை கேட்கும்போது உங்க மனசுல என்ன தோணுது? சாணக்கியர் சொன்ன இந்த 6 ரகசியங்கள் இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய உண்மையான மனப்பூர்வமான கருத்தை இப்பவே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டும் இன்னொரு பெண்ணுக்கு ஒரு விழிப்புணர்வா மாறலாம். இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நாம ஷேர் பண்ற ஒரு விஷயம் எந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கையாவது குடும்பத்தையாவது காப்பாத்தலாம். மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.